ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1, ஒரு மாணவன் ஒவ்வொன்றும் 100 மதிப்பெண்கள் கொண்ட 8 தாள்களில் 55% மதிப்பெண்களை பெற்றான். ஸோ மொத்தமாக எவ்வளவு பேப்பர் இருக்குது அப்படின்னா 8 பேப்பர்ஸ் இருக்குது. ஒரு பேப்பர்ஸ்லையும் எவ்வளோ மார்க் அப்படின்னா 100 மார்க். டோட்டலாக இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான் அப்படின்னா 55% வாங்கியிருக்காங்க. டோட்டல் மார்க், அவன் வாங்கின மார்க். அதுக்கடுத்து ஆங்கிலத்தில் எடுத்த மதிப்பெண் 15% மொத்த மதிப்பெண்களில் ஆகும். அதாவது இப்போ அவன் வாங்கியிருக்கிற அந்த மொத்த மதிப்பெண்களில் ஒரு 15% அப்படிங்கிறது ஆங்கிலம் அப்படிங்கிற பேப்பர். அப்போ இங்கிலீஷில் அவன் எவ்வளோ அப்படின்னா அந்த டோட்டலாக வாங்கினதில் எவ்வளோ அப்படின்னா 15%. எனில் ஆங்கிலத்தில் பெற்ற மொத்த மதிப்பெண் என்ன? அவன் ஆங்கிலத்தில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் 8 பேப்பர் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் நடந்தது அப்படிங்கிறது 8 × 100. ஸோ எவ்வளவு அப்படின்னா ஆன்சர் 800. இப்போ இந்த டேர்மில் தான் அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா 55% என்ன அப்படின்னா டோட்டலாக ஸ்கோர் பண்ணியிருக்கார். அப்போ 55% ஆஃப் என்ன அப்படின்னா 800. அப்போ 55 டிவைடட் பை 100 மல்டிப்ளிகேஷன் 800. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கேன்சலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 × 55. ஓகேங்களா? ஸோ 8 × 50 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 400. அந்த 400ல் அதுக்கடுத்த 40 சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 440. ஸோ 440 மார்க் அப்படிங்கிறது அவன் டோட்டலாக எடுத்த மார்க்கு, இந்த 55% அப்படிங்கிறது. இதுக்கப்புறமா அவன் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னா இதில் 15% அப்படிங்கிறது, இந்த டோட்டல் மார்க்கில் என்ன அப்படின்னா 15% அப்படிங்கிறது இங்கிலீஷ் மார்க். அப்போ 15% ஆஃப் என்ன அப்படின்னா 440. அப்போ 15 டிவைடட் பை 100 மல்டிப்ளிகேஷன்ஸ் 440. ஸோ இதை கேன்சலேஷன் பண்ணுறதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the answer. ஸோ எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 44 டிவைடட் பை என்ன 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும். 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 44 அப்படிங்கிறதுல எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22. அப்போ 3 × 22 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 66. ஸோ 66 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இதனுடைய கரெக்டான ஆன்சர். செம்ம தெளிவாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாடல் செம்ம அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ இதில் முக்கியமான ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா இந்த வேலிட் ஓட், இன்வேலிட் ஓட்டு, அதே போல் என்ன அப்படின்னா மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை, இதோட ஒரு சின்ன லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். என்ன அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. அதுலேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா ஓட்டு ப்ரெசண்ட் ஆகிறதும் ஆப்சண்ட் ஆகிறதும் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ப்ரெசண்ட்டான ஓட்டை வச்சு தான் எத்தனை ஓட்டுக்கள் வேலிட் ஓட், இன்னொன்று என்ன அப்படின்னா இன்வேலிட் ஓட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த வேலிட் ஓட்டை வச்சு தான் வின்னிங் யார், ஃபெயிலியர் யாருன்னு செய்வாங்க. அதுக்கு அடுத்த மெஜாரிட்டி எழுதுவாங்க. இப்போ இந்த ஆர்டர் நமக்கு தெரியணும், சரிங்களா? அது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா கிவன் என்னென்ன கொடுத்துருக்கானோ அதை எழுதிக்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னா 55% கிடைத்ததுன்னு சொல்லியிருக்கான். 2 போட்டியிட்ட ஒரு கல்லூரியில் நடந்த தேர்தலில் போட்டியிட்ட 2 வேட்பாளர்களில் ஒருவருக்கு பதிவான சரியான வாக்குகள். ஸோ வேலிட் ஓட்டு, அந்த வேலிட் ஓட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 55%. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வின்னிங் ஓட்டு. பதிவான வாக்குகளில் 15% செல்லாதவை. அப்போ வேலிட் ஓட்டில் இது வின்னிங் ஆக்சுவலி.
அப்போ இன்வேலிட் ஓட் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னா 15%. பதிவான மொத்த வாக்குகள். ஸோ இங்கே ப்ரெசண்ட் ஆனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு 15,200. அப்போ மற்ற வேட்பாளருக்கு கிடைத்த சரியான வாக்குகள் எத்தனை? மற்ற வேட்பாளர் அப்படிங்கிறது தோல்வியடைஞ்ச வேட்பாளர். டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபெயிலியர் கேண்டிடேட் அப்படிங்கிறது எவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இங்கே இவர் 55% வாங்கியிருக்கார் அப்படின்னா இவர் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னா பதிவான அந்த வாக்குகளில் 45% வாங்கியிருப்பார். அப்போ இந்த இடத்துலேருந்து நமக்கு டெரைவ் பண்ணணும். என்ன டெரைவ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசண்ட்டான ஓட் அப்படிங்கிறது 15,200. இதில் வேலிட் ஓட் அப்படிங்கிறது இன்வேலிட் ஓட் அப்படிங்கிறது 15%. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 85%. இதை ஆர்ஜினேட் ப்ளேஸாக வச்சு வின்னிங்கு ஃபெயிலியர் அப்படின்னு பிரிப்பாங்க. வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ அப்படின்னா 55, ஃபெயிலியர் கேண்டிடேட் 45%. இந்த இடத்துல என்ன போட்டுறக்கூடாது அப்படின்னா 25% அப்படின்னு போட்டுறக்கூடாது. நல்லா கவனமாக இருங்க. ஒவ்வொரு ஆர்ஜினேட் ப்ளேஸும் என்ன அப்படின்னா 100%. அப்போ ஒவ்வொரு ஆர்ஜினேட் ப்ளேஸ்லேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 100 வச்சு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். அப்போ நமக்கு யாரை கண்டுபிடிக்கணும்? இவரை தானே கண்டுபிடிக்கணும். இவர் எங்கே ஆர்ஜினேட் ஆகிறாரு? இந்த இடத்துல. இவர் எங்கே? இந்த இடத்துல. அப்போ 15,200 15200. அதில் 85% கண்டுபிடிக்கணும். 85 டிவைடட் பை 100. அதுக்கப்புறமா அதில் 45 டிவைடட் பை 100 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ 0 கேன்சலேஷன் பண்ணிடலாம். 45 100 அப்படிங்கிறத கேன்சலேஷன் பண்ணோம்னா 9 20. இங்கே எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 17. இது எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 4. இதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 32 அப்படிங்கிறப்ப 8. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9 × 17. 9 × 17ங்கிறது 153 × 38. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5814 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ப்ரெசண்ட்டான ஓட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதில் வேலிட் இன்வேலிட், அந்த வேலிட் ஓட்டில் தான் வின்னிங் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. அப்போ எவரி ஆர்ஜினேட்டட் பிளேசஸ் இட்ஸ் ஈக்குவல் டு 100%. மறந்துடாதீங்க, இந்த சம்மை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு தேர்வில் எக்ஸ் 58% மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 58% எடுத்திருக்காரு. ஓகே. ஒய் எக்ஸை விட 105 மதிப்பெண்கள் குறைவாக எடுத்துள்ளார். அப்போ ஒய்யோட மதிப்பெண் அப்படிங்கிறது இந்த 58%லேருந்து மைனஸ் எவ்வளோ அப்படின்னா 105 பண்ணினீங்கன்னா ஒய்யோட மதிப்பெண் கிடச்சிரும். டு ஃபைண்ட். ஓகே. இதில் இன்னொன்று டேர்ம் கொடுத்துருக்கான்ப்பா. அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளவு, டோட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 700. ஓகேவா? அதில் ஒய் எடுத்த மதிப்பெண்களின் சதவீதம் என்ன? ஒய் எடுத்த மதிப்பெண்களின் சதவீதம் கேட்டிருக்கான். எவ்வளோ மதிப்பெண் அப்படின்னு கூட கேட்கல. அப்போ அப்படிங்க ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஒய்யோட மதிப்பெண் சொல்ல முடியும். ஒய் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவரோட பர்சன்டேஜ் சொல்ல முடியும். அப்போ எக்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 58% ஆஃப் என்ன அப்படின்னா 700. அப்போ 58 டிவைடட் பை 100 மல்டிப்ளிகேஷன் 700. 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 7 × 8 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 56, பேலன்ஸ் 5. 7 × 5 அப்படிங்கிறது 35. 35 × 5 40. ஸோ 406 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் எக்ஸ் எடுத்த மதிப்பெண். அப்போ ஒய் எவ்வளோ எடுத்திருப்பார் அப்படின்னா
406 minus 105. 7 into 8 எவ்வளோ வருது அப்படின்னா 56, பேலன்ஸ் 5. ஸோ ரேஞ்ச் இது தான். அதில் 105 அப்படிங்கிறது யாருடைய மதிப்பெண் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மு. ஸோ ஒய்யோட மதிப்பெண் அப்படிங்கிறது எவ்வளோ வருது அப்படின்னா 301 அப்படின்னா ஆன்சர் கிடைக்குது. சரி, இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஒய்யோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 301 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒய் எடுத்த மார்க்கு. டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா 700. மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. 700ல் 301 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். 0 0 0 0. 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 21, அப்போ 43. அப்போ ஆப்ஷன் பி 43% அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்காம மார்க்கு கேட்கல, மார்க்கை வச்சு அதுக்கப்புறம் நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2-3 கான்செப்ட் இன்பில்ட்டாக தான் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா டேவிட் மற்றும் அவர் மனைவி ஒவ்வொருவருக்கும் ஆண்டு வருமானம் 8% அதிகரிக்கிறது. ஓகே, டேவிட் 800 கூடுதலாக பெறுகிறார் மற்றும் அவர் மனைவிக்கு 840 அதிகரிக்கிறது எனில் வருமானம் அதிகரித்த பின்னர் இருவரின் ஆண்டு வருமானங்களுக்கிடையே உள்ள வேறுபாடு என்ன? இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. 8% அதிகரிக்குதுன்னு கொடுத்தான், அதெல்லாம் ஓகே. ஒவ்வொருவருக்கும் அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்கன்னு தெரியாது. சரிங்களா? ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, 800 கூடுதலாக கிடச்சிருக்கு. இங்கே எவ்வளோ அப்படின்னா 840. ஸோ 2 பேருக்கும் ஆண்டு வருமானம் அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே தான் இருந்திருக்கும். அதை தாண்டி எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 840 தான் அதிகரிச்சிருக்கு. அப்போ 2 பேரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 40. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த 40 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங் தேவையில்லை, நார்மலான கொஸ்டின் இது. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன் என்ன கொடுத்துருக்கானோ எடுத்து எழுதிக்கலாம். ஒரு எண், ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ், அதுக்கடுத்து அந்த எண்ணின் 75%, 75% ஆஃப் எக்ஸ். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா அதோட 25%, 25% ஆஃப் எக்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுத்தோட ஆவரேஜ். அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இதோட சராசரி 240 அப்படின்ட்டான். இந்த மூணுத்துக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா 240 டு ஃபைண்ட். அப்போனா அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. கிவன் 75% ஆஃப் எக்ஸு, 25% ஆஃப் எக்ஸு, அது 240 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ மூணுத்துக்கும் சராசரி தரப்பாக கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 75% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 25% ஆஃப் எக்ஸ், இதெல்லாம் சேர்ந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா 240. ஆக்சுவலாக இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் ஆவரேஜ் 240ன்னு கிடச்சிருக்கும். இந்த 3 அப்படிங்கிறத கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இருக்குது. 75% எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3/4ன்னு எழுதிக்கலாம். 3/4 ஆஃப் எக்ஸ். அதே போல் 25% எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/4 ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே 3 × 240 அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால மேலேயும் ஆட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸு 4x டிவைடட் பை 4 அடிச்சிட்டிங்க அப்படின்னா 3 × 240. ஏன் இதை நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா லாஸ்ட்டாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா 2x ஈக்குவல் டு 3 × 240. இந்த 2க்கும் இந்த 240க்கு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் 120. அப்போ எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 360. ஓகேவா? 3 × 120 அப்படிங்கிறது 360. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிவன் ஒரு பள்ளியில் 26% மாணவர்கள் ஆண்கள். சரி, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 76% என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாய்ஸ் ஈக்குவல் டு 76%. பெண்களின் எண்ணிக்கை 204. அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸோட கவுண்டிங் எவ்வளோ அப்படின்னா 204. டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஒட்டுமொத்தமாக பள்ளியில் உள்ள மாணவர்கள் ஒன்றும் இல்லை, 100% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ 76% என்ன அப்படின்னா மாணவர்கள் ஆண்கள் அப்படின்னா டோட்டலாக என்ன அப்படின்னா அந்த ஸ்கூல் அப்படிங்கிறப்ப 100%ல் 76 பாய்ஸு, கேர்ள்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருந்திருப்பாங்க 24%. அதுதான் எவ்வளோன்னு கொடுத்துட்டான் அப்படின்னா 204. அப்போ 24% இட்ஸ் ஈக்குவல் டு 204. அப்போ 1% இட்ஸ் ஈக்குவல் டு 204 டிவைடட் பை 24. அப்போ 100% தானே நமக்கு வேணும். அப்போ 100% ஈக்குவல் டு 204 டிவைடட் பை 24 மல்டிப்ளிகேஷன் 100. ஸோ எதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ஆல் கேன்சலேஷன் பண்ணுறப்ப எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும். இங்கே 4ஆல் கேன்சலேஷன் பண்ணுறப்ப 25ன்னு கிடைக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது இதை 6ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப 3 டைம்ஸ் இருக்கும் 18, பேலன்ஸ் டு 24. அப்போ 4 டைம்ஸ் இருக்கும் 34. அப்போ 34 இன்ட்டு என்ன அப்படின்னா 25. கேன்சலேஷன் 5 இன்ட்டு 4 அப்படிங்கிறது 20, பேலன்ஸ் 2. 5 இன்ட்டு 3ங்கிறது 15, 15 இன்ட்டு 2 17, 2 இன்ட்டு 34 அப்படிங்கிறது 68, 0, 15, பேலன்ஸ் 1. ஸோ 850. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 850 அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ த சேம் சம் இந்த மாடல் அடிக்கடி கேட்குறாங்க, அதனால தான் என்ன அப்படின்னா சேம் சம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வில் தேர்வு எழுதியவர்களில் 65% தேர்ச்சி பெற்றனர். தோல்வி அடைந்தவர்களின் எண்ணிக்கை 420 எனில் தேர்வு எழுதியவர்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாமினேஷனில் 65% பாஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, பாஸ் ஆனவனோட கவுண்ட் என்ன அப்படின்னா 65%. இஃப் த நம்பர் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் 420. அப்போ ஃபெயிலானவனோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 420. அப்போ த டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாமினீஸ் என்ன அப்படின்னா அந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்டவன் எவ்வளவு பேர். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 100% என்னன்னு கேட்குறான். அப்போ எக்ஸாமில் கலந்துக்கிட்டவனில் 65% என்ன அப்படின்னா பாஸ். அப்போ 35% என்ன ஃபெயில். அப்போ ஆல்ரெடி நம்மள்ட்ட கொடுத்துருக்கான் 35% இட்ஸ் ஈக்குவல் டு 420 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1% இட்ஸ் ஈக்குவல் டு 420 டிவைடட் பை 35. அப்போ 100% இட்ஸ் ஈக்குவல் டு 420 டிவைடட் பை 35 மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. அப்போ எதை கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்னா 35 அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 7 டைம்ஸ் இருக்கும் 5ஆல், இங்கே 20. 7ஆல் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும் 0. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னா 6 இன்ட்டு 2 12, 1200. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 1200 அப்படிங்கிறது 107க்கு ஆன்சர். என்ன டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிவன். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா ராஜன் ஒரு தேர்வில் 76% மதிப்பெண்கள் பெற்றான் மற்றும் சோனியா அதே தேர்வில் 480 மதிப்பெண்கள் பெற்றாள். ஓகே, ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, அந்த எக்ஸாமில் டோட்டல் மார்க்குன்னு ஒன்று இருந்திருக்கும். அதில்
76% இவன் வாங்குகிறான். யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜன். அதே எக்ஸாமில் சோனியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 480 மார்க் வாங்குறாங்க. அந்த தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண்களாவது ராஜன் மற்றும் சோனியா இணைந்து பெற்ற மதிப்பெண்களுக்கு சமமாகும். இப்போ 2 பேரோட மதிப்பெண் அப்படிங்கிறது அந்த டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்குப்பா. அப்படின்னா டு ஃபைண்ட் என்ன கேட்குறான் அப்படின்னா, அந்த தேர்வில் ராஜன் எடுத்த மதிப்பெண், ராஜன் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜனோட டேர்ம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ எனக்கு அந்த டோட்டல் மார்க் என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அந்த எக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோட்டல் மார்க்கு எக்ஸ் இருக்குல்லப்பா, அதில் தான் 76% அப்படிங்கிறது ராஜன், ப்ளஸ் அதோட ஒரு 480 சேர்த்தோம் அப்படின்னா என்ன கிடச்சிருது அப்படின்னா ஓவரால் எக்ஸே கிடச்சிருது. உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்கிறது என்ன அப்படின்னா 76% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 480 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடச்சிருது. அப்போனா இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த மார்க் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னா 24% ஆஃப் எக்ஸ். இது புரியுதா? ஒன்றுமே இல்லை, இந்த 76 கொண்டு போனீங்க அப்படின்னாலும் 24 தான் கிடைக்கும். 76 24 சேர்ந்தால் தானே 100% ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். அப்போ இந்த 24% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் 480. அப்போ 1% ஈக்குவல் டு 480 டிவைடட் பை 24. இப்போ ரெண்டுத்தையும் கேன்சலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும் 20. அப்போ 100% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 2000. நல்லா புரிஞ்சுங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா 2000 ஆப்ஷன் சின்னு இருக்குது. இது எழுதிடாதீங்க. ஏன் அப்படின்னா 2000 அப்படிங்கிறது ஓவராலாக டோட்டல் எவ்வளோ அப்படின்னா அந்த எக்ஸாமில் டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 2000. ஆனால் அவன் கேட்டிருக்கிற கேள்வி என்ன, அந்த தேர்வில் ராஜன் எடுத்த மதிப்பெண், ராஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் 76. அப்போ 76% ஆஃப் 2000 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 76 டிவைடட் பை 100 மல்டிப்ளிகேஷன் 2000. இதில் 0 கேன்சலேஷன் பண்ணிடலாம். 20 இருக்குது. 2ஆல் என்ன அப்படின்னா 75 அப்படிங்கிறத மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப 2 பேலன்ஸ் 1 15 1520. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஈஸியான சம்மு, நல்ல மைனூட்டான சம்மு, நல்லா அப்சர்வ் பண்ணிங்க. ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு நம்பர் இருந்திருக்கு, அந்த நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா 40%. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா 60%. அதுக்கு 3/5ன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 504. இப்போ டு ஃபைண்டு என்ன கேட்குறான் அப்படின்னா, அந்த நம்பரோட 25% அதில் 2/5 அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். அந்த நம்பரே நமக்கு தெரியாது, நம்பரை கண்டுபிடிச்சா தான் இதை கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்பர் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 40% மல்டிப்ளிகேஷன் 60% மல்டிப்ளிகேஷன்ஸ் 3/5 இன்ட்டு ஏதோ ஒரு நம்பர், அது எக்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன கிடைக்குது 504. அப்போ 40 டிவைடட் பை 100, 60 டிவைடட் பை 100, 3 டிவைடட் பை 5 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 504. எதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்னா 0 0 0 0, 2 டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும், 5 டைம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல் என்ன அப்படின்னா 504 கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 252.
இப்போ 3ஆல் இதை கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 24 அப்படிங்கிறது 8 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 1 12. 12ல் எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும். அதே 3ஆல் இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும். 24 அப்படிங்கிறப்ப அதில் 8 டைம்ஸ் இருக்கும். இப்போ ஓவரால் என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 28 × 5 × 5 × 5. இதை என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா இதை மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணி டயத்தை லாஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஏன் அப்படின்னா அவன் என்ன கேட்டிருக்கான், என்ன அந்த நம்பரை வந்து டைரெக்டாக கேட்டிருந்தா நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி உடனே ஆன்சர் பண்ணலாம். பட் அவன் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 25% 2/5ன்னு கேட்டிருக்கானா, அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 28 × 5 × 5 × 5 இதில் எவ்வளோ பர்சன்டேஜ், 25%. அப்போ 25% எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/4. அதில் எவ்வளோ அப்படின்னா 2/5. எதெல்லாம் கேன்சலேஷன் பண்ண முடியுமோ கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. அப்போ 5க்கும் கேன்சலேஷன் பண்ண முடியும். 2ஆல் 1 டைம்ஸ் இருக்கும். 4 2 டைம்ஸ் இருக்கும். 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 28 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 14. ஸோ எவ்வளவு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 × 5 25. ஸோ 250 + 100 350. அப்போ ஆப்ஷன் சி 350 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நல்லா புரிஞ்சுங்க. அவன் அந்த நம்பர் கேட்கல, அதனால் இது என்னது அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி பெரிய நம்பராக மாற்ற தேவையில்லை. அந்த நம்பரை அப்படியே வச்சுட்டு அதில் 25% 2/5 கண்டுபிடிச்சாலே போதும். யூ வில் கெட் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 வருடங்களில் 1,75,000 2,62,500 அதிகரித்தது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1,75,000 அதிலிருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,62,500. ஸோ டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அதிகரிப்பின் சதவீதம் என்ன, மக்கள் தொகை எவ்வளோ அதிகரிச்சிருக்கு. இதில் முக்கியமான இது என்ன அப்படின்னா வருட சராசரி பெர் இயர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2,62,500ங்கிறது என்னது அப்படின்னா ப்ரெசண்ட். அப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 1,75,000. ஸோ 500 12 வந்து 5 போயிடுச்சு அப்படின்னா 7, பேலன்ஸ் 5, 15ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 8. அப்போ 87,500 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 வருஷத்தில் உண்டான வளர்ச்சி. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 7 50 சராசரியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை தான் நம்ம இப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும். இப்போ 1 7 5 அதான் 1,75,000 8,750 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 0க்கு 2 0 எடுத்துட்டேன், 0 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 175. ஓகேவா, அந்த 175 அப்படிங்கிறப்ப 175 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். 5 × 5 25, பேலன்ஸ் 2, 5 × 7 35, 35 × 2 35, 37, பேலன்ஸ் 7. ஸோ 85. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5% அப்படிங்கிறது 10 வருஷத்தில் டோட்டலாக இன்க்ரீஸ் ஆனதில்லை, அது 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுக்கிறப்ப 5% அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கிவிட்டான். ஸோ கிவன் ஏதோ ஒரு நம்பர் இருந்திருப்பா, அந்த நம்பர் தெரியாது, அதை எதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா 5/3 மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் கரெக்ட்.
பட் அவன் எதால் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா 3/5ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டாங்க ராங்காக. அப்போ அவன் கால்குலேட் பண்ணி ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருப்பான். ஒரிஜினல் நம்பரோட ஏதோ ஒரு நம்பர் ஆன்சர் கிடச்சிருக்கும். அதில் அந்த எரர் எவ்வளோ பர்சன்டேஜ், அந்த ஒரிஜினல் நம்பரோட கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இந்த ஒரிஜினல் நம்பர் அப்படிங்கிறது என்ன கிடச்சிருக்கணும்? 5/3 ஆஃப் எக்ஸ். அப்போ 5/3 ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரிஜினல் நம்பர். என்ன எரர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் 100 பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். எரர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள், அதுதான் அதோட எரர். அப்போ 5/3 ஆஃப் எக்ஸ்லேருந்து 3/5 ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம். 15, 5 × 5 25x மைனஸ் 3 × 3 9x. அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா ரெண்டுத்தையும் இது டேர்ம் எடுத்துறீங்க அப்படின்னா 16x டிவைடட் பை 15. இதுதான் எரர். ஏன்னா 5/3xஆல் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் 3/5ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப கம்பல்சரி ஒரு எரர் அக்கராக இருக்கும். அந்த எரர் என்ன அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், 16x 15 அப்படின்ட்டு. அப்போ அதை எடுத்து இங்கே எழுதிடலாமா, 16 டிவைடட் பை 15 இன்ட்டு எக்ஸ். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 16 டிவைடட் பை 15 மல்டிப்ளிகேஷன்ஸ் இந்த 5/3ங்கிறது என்னது அப்படின்னா நியூமரேட்டரில் போச்சு அப்படின்னா 3/5 அப்படின்னு மாறும். மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. கேன்சலேஷன் பண்ணிடலாமா? அப்போ 1 டைம்ஸ் இருக்கும், இங்கே 5 டைம்ஸ் இருக்கும். 5 × 5 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 25. ஓகேவா? ஸோ 25ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப 4 சாரி. அப்போ 16 × 4 தான். 16 × 4 என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 64. ஸோ 64% அப்படிங்கிறது இதில் அக்கர் வந்து என்னது அப்படின்னா எரர் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடிக்கடி கேட்ட மாடல் பார்த்துங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா கிவன் ஒரு லைம்ஸ்டோன், ஒரு சுண்ணாம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40% என்ன அப்படின்னா கால்சியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதில் கால்சியம் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 40% கால்சியம். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா 60% என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன். இப்போ என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 20 kg என்ன அப்படின்னா இந்த சுண்ணாம்பு எடுத்துக்கிறாங்க. அதில் 9.4 அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன். சரிங்களா? டு ஃபைண்ட் கார்பனோட ஒர்க் என்ன, ஓகேவா? இப்போ இந்த சுண்ணாம்பு அப்படிங்கிறதுல 40% இருக்குது, இங்கே 60% இருக்குது. சரிங்களா? ஸோ நான் என்ன அப்படின்னா அந்த சுண்ணாம்போட ஒட்டுமொத்த டேர்ம் எவ்வளோ அப்படின்னா 20 kg. கால்சியம் அப்படிங்கிறது அதில் 40% இருக்கும். சரிங்களா? அதில் ஆக்சிஜனோட குவான்டிட்டி கொடுத்துட்டான் ஆல்ரெடி. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.4 kg. இந்த 20 kgயில் ஓகேவா, அதில் கால்சியம் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40%. அப்போ 40% ஆஃப் 20. அப்போ 40% ஆஃப் 20 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4500 மல்டிப்ளிகேஷன் 20. ஸோ 1 டைம்ஸ் இருக்கும், இது 5 டைம்ஸ் இருக்கும். 5ஆல் அடிச்சிட்டோம்னா 8. அப்போ 8 இஸ் த கரெக்ட் ஆன்சர், 8 kg. ஓகேவா? அப்போ கால்சியம் 8 கிலோ இருந்திருக்கு, ஆக்சிஜன் 9.4. அப்போ ஓவரால் என்ன அப்படின்னா 20ல் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. 9.4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 17.4. அப்போ ரிமைனிங் பார்ட் எங்கே அப்படிங்கிறது 2.6. அப்போ ஓவராலாக இருக்கிறது 20. அதில் 2.6 அப்படிங்கிறது கார்பன். மல்டிப்ளிகேஷன்ஸ் 100.
ஸோ இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்கும். 5ஆல் 2.6 மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 13. அப்போ 13% அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய கார்பனோட அளவு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாமை பற்றி டிக்டேட் பண்ணுறாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு தேர்வில் குறைந்தபட்ச தேர்ச்சி சதவீத முறையே பெண்களுக்கு 35%, ஆண்களுக்கு 40%. ஸோ கேர்ள்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 35%, பாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40%. இதில் ஒரு மாணவன் 483 மதிப்பெண்கள் பெற்று எடுத்து 117 மதிப்பெண்களால் தோல்வியுற்றான். ஸோ ஒரே ஒரு பையனை பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா 483 அவனோட மார்க்கு, பட் ஃபெயில். ஏன் அப்படின்னா 117 மார்க்ஸ் எடுக்கலையாம், தோல்வியுற்றான். எனில் பெண்களுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி சதவீதம் டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா, அந்த பெண்களுக்கு எவ்வளோ சதவீதம் சொல்லியிருக்காங்க, 35% ஆஃப் மார்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாய்ஸோட மார்க்கோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 483 அப்படிங்கிறதோட ப்ளஸ் 117 சேர்ந்தா பாஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 600 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். அந்த 600 அப்படிங்கிறது தான் 40%, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இதை டேர்மை மாற்றி எழுதிங்கன்னா 40% ஈக்குவல் டு 600. நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 35% தேவை. அப்போ 1% ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 40. ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 40ஆல் டிவைட் பண்ணுறப்ப 1 டைம்ஸ் இருக்கும், பேலன்ஸ் டு 25. அப்போ இந்த என்னது அப்படின்னா 1% ஈக்குவல் டு 15. அப்போ 35% ஈக்குவல் டு 35 இன்ட்டு 15. அப்போ எவ்வளோ டேர்ம்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட்டி 15ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுங்கள். 5 இன்ட்டு 5 25, பேலன்ஸ் 2. 5 இன்ட்டு 3 15, 15 இன்ட்டு 2 என்ன அப்படின்னா 7. அப்போ இது ஒரு 35, 5 டைம்ஸ் இருக்கும். 17 அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ம் 7ம் 12, பேலன்ஸ் 1. 525 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 525 இல்லை. அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா நன் ஆஃப் தீஸ். 525 தான் அதோட கரெக்டான ஆன்சர். இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப நன் ஆஃப் தீஸ். சில நேரங்களில் நன் ஆஃப் தீஸை நம்ம செலக்ட் பண்ணணும், கேனாட் பி டிட்டர்மைன்டு செலக்ட் பண்ணணும். சரிங்களா? குட். ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு 40% மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். ஸோ கிவன், ஸோ 40% மார்க் எடுத்தால் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம். அப்போ 40%. ஒரு மாணவர் 261 மதிப்பெண்கள் எடுத்து 4 மதிப்பெண்களால் தோல்வியடைந்தார். அவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 261. வித் என்ன அப்படின்னா பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் தேவை அப்படின்னா இன்னும் 4%. ஸோ டு ஃபைண்ட் அந்த எக்ஸாமில் எவ்வளவு மார்க் அக்ரிகேட் பண்ணியிருக்காங்க, டோட்டல் மார்க் எவ்வளோ. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் எடுத்த மார்க் ஆக்சுவலாக பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னா 40, ஆனால் 40 இல்லை. சரிங்களா? அப்போ 40ல் -4 பண்ணிட்டோம் அப்படின்னா 36% அப்படிங்கிறது 261. நமக்கு தேவை என்னென்னா டோட்டல் 100% ஆஃப் மார்க். அப்போ 1% ஈக்குவல் டு 261 டிவைடட் பை 36. நமக்கு என்ன தேவை, 100% தானே தேவை. அப்போ 261 டிவைடட் பை 36 மல்டிப்ளிகேஷன்ஸ் 100. ஸோ இதை டிவைட் பண்ணுறப்ப 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2 டைம்ஸ், அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 5, அதுக்கு அடுத்தது 9. இங்கே 9ஆல் இதை டிவைட் பண்ணுறப்ப 2 டைம்ஸ் இருக்கும், 18. பேலன்ஸ் என்ன அப்படின்னா 8, 81. சரிங்களா? அந்த 81ல் எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 9 டைம்ஸ் இருக்கும். இப்போ ஓகேவா? அப்புறமா இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுங்கள். 29 இன்ட்டு 25. ஆக்சுவலாக 30 இன்ட்டு 25 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 750.
அதில் ஒரு 25 இருக்காது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 725. அப்போ டோட்டல் அக்ரிகேட் மார்க் அப்படிங்கிறது 725. ஸோ ஆப்ஷன்ஸில் 730 இருக்குது, 745 இருக்குது, 700 இருக்குது. ராங். 725 is the correct answer. Option D, none of these is the correct answer. ஸோ அகைன் எலெக்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே நம்ம சொன்னது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 வேட்பாளர்கள் உள்ள தேர்தலில், அப்போ வேட்பாளர்கள் 2 பேர், 68 வாக்குகள் செல்லாதவை. அப்போ இன்வேலிட் ஓட்டோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 68. வெற்றி பெற்ற வேட்பாளர் 52% வாக்குகள் பெற்றார். வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருக்கார் அப்படின்னா 52%. மெஜாரிட்டி ஆஃப் ஓட், இந்த 98 வாக்குகள் வித்தியாசம்னு சொல்கிறாங்களோ, இப்போ இதை மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க அதிகமாக வாங்குறது தான் மெஜாரிட்டி. டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பதிவான வாக்குகள், ப்ரெசண்ட்டான ஓட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ப்ரெசண்ட்டான ஓட் என்ன அப்படிங்கிறப்ப அதில் கவனமாக இருக்கணும். ப்ரெசண்ட் அப்படின்னு கொடுத்துட்டான். இந்த ப்ரெசண்ட்டான ஓட் அப்படிங்கிறப்ப இதில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா, வேலிட் ஓட் இருக்கும், இன்வேலிட் ஓட் இருக்கும். இது எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் தெரியாது. இந்த இன்வேலிட் ஓட்டோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 68. இந்த வேலிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வின்னிங் அண்ட் தென் ஃபெயிலியர். அதுதான் வேலிட் ஓட்லேருந்து வரதான் வின்னிங்கும் ஃபெயிலியரும். வின்னிங் வந்து 52%. அப்போ ஃபெயிலியர் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னா 48%. ஏன்னா வேலிட் ஓட்டை 100%ஆக கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ அதான் மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டி ஓட்டு தான் எவ்வளோ அப்படின்னா 98. இதை 52%, இங்கே 48%. அப்போ 4% அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 52ல் 48 போயிடுச்சுன்னா 4%. அப்போ 4% அப்படிங்கிறது 98. அப்போ 4% ஈக்குவல் டு 98. 1% ஈக்குவல் டு 98 டிவைடட் பை 4. நமக்கு யார் தேவை அப்படின்னா வேலிட் ஓட்டு. இது எவ்வளோ அப்படின்னா 100% தான் எடுத்துக்கிட்டோம். அப்போ 100% ஈக்குவல் டு 98 டிவைடட் பை 4 இன்ட்டு 100. ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 50. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ 25. அப்போ 25 இன்ட்டு 98 என்ன அப்படின்னா 2500 அப்படிங்கிறதுல 50 இருக்காது. அப்போ 2450. அப்போ இங்கே வேலிட் ஓட்டு எவ்வளோ அப்படின்னா 2450. அவன் ப்ரெசண்ட்டான ஓட்டு தான் நம்மள்ட்ட கேட்டிருக்கான். அப்போ ப்ரெசண்ட்டான ஓட்டு அப்படிங்கிறது 2450, அதில் 68. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10ல் 8 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2. சாரி, இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8, 5 + 6 அப்படிங்கிறது 11, பேலன்ஸ் 1, 5, 2. ஏன்னா இன்வேலிட் ஓட்டையும் வேலிட் ஓட்டையும் நீங்கள் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டான ஓட்டு. ஓகேவா? 2518 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சேம் என்ன அப்படின்னா ஓட்டர்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் மொத்த டோட்டலாக ஓட்டர்ஸ் பார்ட்டிசிபேட்டட். அப்போ ப்ரெசண்ட்டான ஓட்டு கொடுத்துட்டான். எவ்வளோ அப்படின்னா 5,00,000. ஸோ அதில் கேண்டிடேட் காட்ஸ் என்ன அப்படின்னா ஓட்ஸ் அப்படின்னு கொடுத்துறான். கேபிட்டல் ஏ கேண்டிடேட்ஸ் காட் 2,55,000. ஸோ 2,55,000 அப்படின்னா அவர் தான் வின்னிங் கேண்டிடேட். அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா 2,55,000 வாக்குகள் வாங்கியிருக்கார். சரிங்களா? விச் வாஸ் 60% ஆஃப் வேலிட் ஓட். வேலிட் ஓட்டில் அது எவ்வளோ அப்படின்னா 60%. இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் வாஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்வேலிட் ஓட்ஸ் டு ஃபைண்ட். இங்கே இன்வேலிட் ஓட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அகைன் அதே தான் என்ன அப்படின்னா ப்ரெசண்ட்லேருந்து தான் என்ன இருக்கும் அப்படின்னா வேலிட் இன்வேலிட் இருந்திருக்கும். வேலிடை பொறுத்த வரைக்கும் தான் வின்னிங் ஃபெயிலியர் மெஜாரிட்டி இந்த மூணுமே ஆரிஜினேட் ஆகும். ஸோ வேலிடில் இது இவர் வின்னிங் கேண்டிடேட் தானே 60% வாங்கியிருக்காரு. இப்போ ஓகேவா? இங்கே வேலிட் ஓட் எவ்வளோன்னு தெரியவே தெரியாது நமக்கு.
ஃபெயிலியர் கேண்டிடேட் அப்போ எவ்வளோ வாங்கியிருக்காரு அப்படின்னா 40. சரிங்களா? ஒரு தேர்தல் அப்படின்ட்டா அது கேண்டிடேட் ஏவார் பிஆர் இருக்கலாம், சிஆர் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவர் 40 வாங்கியிருப்பார். மெஜாரிட்டி ஆஃப் ஓட் அப்படிங்கிறது 20. இங்கே இந்த வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ வாங்கியிருக்கார் அப்படின்னா இந்த டேர்ம் வாங்கியிருக்காரா? ஸோ இங்கே ப்ரெசண்ட்டானவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 5 lakh. இப்போ வேலிட் ஓட்டை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்வேலிட் ஓட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஓவரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலிட் ஓட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 60% அப்படிங்கிறது எவ்வளோன்னு கொடுத்துட்டான் அப்படின்னா 2,55,000. அப்போ 100% எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 60ஆல் இதை டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 60ஆல் டிவைட் பண்ணால் 1%ஆக மாறும். அப்போ 100ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப அகைன் சேஞ்சஸ் ஆகிடும். அப்போ 160 5 டைம்ஸ் இருக்கும், இது 3 டைம்ஸ் இருக்கும் 20ங்கிற டேபிள்னால். இதை மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிங்க டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 25 அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 8 டைம்ஸ் இருக்கும் 24. பேலன்ஸ் 15 15ல் 5 டைம்ஸ் இருக்கும் 0. ஸோ ஓவரால் என்ன அப்படின்னா 85,000 × 5. ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 85,000 × 5. இப்போ 0 0 5 × 5 25, பேலன்ஸ் 2. 5 × 8 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 40 42. அப்போ 4,25,000 ஓட்ஸ் என்ன அப்படின்னா வேலிட் ஓட்ஸ். அப்போ இன்வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த 5 lakhs அப்படிங்கிறதுல 75,000 என்ன அப்படின்னா இன்வேலிட் ஓட். அப்போ இன்ட்டு 100 பண்ணிவிடுங்க. எதெல்லாம் கேன்சல் பண்ணால் 0 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய 3 0க்கும் 3 0 கேன்சல் பண்ணலாம். 5ஆல் 75 டிவைட் பண்ணுறப்ப 50, அதுக்கடுத்து ஒரு 25 15 டைம் இருக்கும். அப்போ இந்த 15% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்வேலிட் ஓட். ஓகேவா? ஈஸி. ஸோ இன்வேலிட் ஓட்டோட கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15%. ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 100, 150 மற்றும் 200 மதிப்பெண்கள் உள்ள தாள்களில் முறையே 90%, 60% மற்றும் 54% மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஸோ கிவன். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஏதோ ஒரு மாணவன் ஒரு தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்னா 100, 150, 200 இது டோட்டல். அதில் 90%, 60%, 54%. அவர் எடுத்த சராசரி மதிப்பெண்களின் சதவீதம் என்ன? டு ஃபைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஓவரால் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஓவரால் பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப டோட்டல் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100, 100, 300, 450. இதில் அவன் அந்த பர்சன் எவ்வளோ மார்க் எடுத்தார் டோட்டலாக அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 90% ஆஃப் 100, இது நம்ம உடனே சொல்லிடலாம். 10 அப்படிங்கிறப்ப 90. அதே போல் 60% ஆஃப் 150, இதெல்லாம் தெரியணும். இப்போ என்ன அப்படின்னா 150ங்கிறத 100% எடுத்துக்கணும். அந்த 100%ல் 10%ங்கிறது 15. அப்போ 20%ங்கிறது 30. சரிங்களா? இதுவும் எவ்வளோ மார்க் தான் வரப்போகுது 90. அப்போ 54% ஆஃப் 200. அப்போ எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 108. இதை தனியாக நீங்கள் கால்குலேட் பண்ணியே பார்க்கலாம். 54 டிவைடட் பை 100 இன்ட்டு 200 அடிச்சிட்டிங்க அப்படின்னா 108 கிடச்சிடும். இப்போ ஓவராலாக எடுத்த மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8. 9 9 18க்கு 18, பேலன்ஸ் 1 288. டோட்டல் மார்க் எவ்வளோ 450. அதில் 288 அப்படிங்கிறது இவர் எடுத்த மார்க்கு இன்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 100. ஸோ 100ஆல் 450 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும் 50ல். இது 9 டைம்ஸ் ஆஃப் 50 இருக்கும். ஸோ 9ஐயும் 288ஐயும் என்னது அப்படின்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா 28 அப்படிங்கிறது எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 3 டைம்ஸ்.
32. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 64. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கடைக்காரரிடம் இருந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் முட்டைகளில் 5% என்ன அப்படின்னா புரோக்கன். ஸோ கிவன் என்ன அப்படின்னா 5% புரோக்கன் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ பேலன்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா 93% என்ன அப்படின்னா விற்றுட்டார். சரிங்களா? அப்போ அது சேல்ஸ் ஆகிடுச்சு. ரிமைனிங் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் 266 எக்ஸு. டு ஃபைண்ட் என்னப்பா கேட்டிருக்கான், அவரிடம் இருந்த முட்டைகளின் எண்ணிக்கை என்ன எனில் அந்த எக்ஸு எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறோம். டோட்டலாக ஏதோ ஒரு எக்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும், அது எவ்வளோலாம் தெரியாது. அதில் 5% புரோக்கன். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கணும்? 95%. இந்த 95ல் 93 என்ன ஆகிடுச்சு? 93% சேல்ஸ். அப்போ பேலன்ஸ் 2%ன்னு ராங்காக எழுதிடாதீங்க, 7%. அந்த 7% தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 266. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருந்திருக்கணும், அதுக்கு 95% கண்டுபிடிக்கணும். அந்த 95%ல் 7% அப்படிங்கிறது தான் 266. ஓகேவா? அப்போ எக்ஸ் இங்கேயே வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அங்கே கொண்டு போனோம் அப்படின்னா 266 × 100 × 100 அப்படின்னு எடுத்துக்கணும். 100 டிவைடட் பை 95, 100 டிவைடட் பை 7. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாமா? 7ஆல் இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும், 21. அடுத்தது 56, 49, 38. அதுக்கு அடுத்தது 38ஐயும் 95 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 19th டேபிள் 2 டைம்ஸ் இருக்கும், இது 5. 5ஆல் இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20. சரிங்களா? டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னா 4000. ஸோ அவன்கிட்ட இருந்த எக்ஸ் எத்தனை அப்படின்னா டோட்டலாக 4000. ஓகேவா? அதில் 5% அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த 5% அப்படிங்கிறது எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 எக்ஸாக இருந்திருக்கும். ஸோ 1 by 1 டெரைவ் பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் 4000. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு பெட்டியில் 14 ஆப்பிள்கள் மற்றும் 23 ஆரஞ்சுகள் உள்ளன. ஸோ டோட்டலாக என்ன அப்படின்னா 14 ஆப்பிள்ஸ், 23 ஆரஞ்சஸ். அந்த பெட்டியில் 70% ஆப்பிள்களாக இருக்க வேண்டுமானால் அதிலிருந்து எத்தனை ஆரஞ்சுகளை வெளியெடுக்க வேண்டும்? எனக்கு நீட் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் அங்கே இருக்கிற பாக்ஸில் 70% என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் அப்படின்னு இருக்கணும். அப்படின்னா எவ்வளோ இதை அவுட் பண்ணுறது எது அப்படின்னா ஆரஞ்சு, எத்தனை ஆரஞ்சை வெளியே எடுக்கணும்னு கேட்டிருக்கான். ஏன்னா இப்போ ஆரஞ்சோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ சொல்யூஷன் போட்டிங்க அப்படின்னா 70% அப்படின்னு சொல்கிறான்ப்பா. 70% யார் தான் இருக்கணும்? ஆப்பிள் தான் இருக்கணும். ஆப்பிள் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஆப்பிள் இப்போ எத்தனை இருக்குது? 70% அப்படின்னு சொல்லிட்டான். இது 70% வச்சிங்களேன், 14. அப்போ ஒரு 10%, இதை 7ஆல் டிவைட் பண்ணுங்கள், இங்கேயும் 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 10ன்னு மாறும், 7ஆல் டிவைட் பண்ணால் 2. 10%ங்கிறது 2. பேலன்ஸு 30% அப்படிங்கிறப்ப 30ஆல் 6. நல்லா புரிஞ்சுங்க. 70% ஆப்பிள் வேணும் அப்படின்னா 14 இருக்குது. இங்கே 30% தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த 30%ஓட கவுண்ட் என்ன? 6. அப்போ ஓவரால் என்ன அப்படின்னா இது 70% இருக்குது அப்படின்னா இது எத்தனை தான் ஆரஞ்சு இருக்கணும் அப்படின்னா 6 தான் இருக்கணும். மொத்தம் 23 இருக்குது. 23லேருந்து 17 கழிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். இந்த 6ன்னு வேறு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? ராங் ஆன்சர். என்ன அப்படின்னா 23ல் 17. சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30% ஆஃப் 28% ஆஃப்
480. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஈக்குவலாக எந்த டேர்ம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தாலே ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண முடியும். இப்போ எதற்கு சமமாகும் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் பியை பாருங்களேன். இந்த ஆப்ஷனை வச்சே செலக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு நம்பரையும் நம்ம செக் பண்ணணும். இங்கே 60 இருக்குது, இங்கே 30, 28 ஓகே, 240, 480. ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா, இப்போ மல்டிப்ளிகேஷன் 2 பண்ணி டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா என்னவா மாறும் பாருங்கள். இதை 2ஆல் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்ப 60% மாறும். ஆஃப் 28% ஆஃப் இந்த 2 இருக்குல்ல, அடிச்சிட்டோம் அப்படின்னா 240. அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 120க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 240. 60 டிவைடட் பை 100, 28 டிவைடட் பை 100 இன்ட்டு 240. அதுக்கும் அதே போல் 30, 28, 480 அதோட ஆன்சரும் சேமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது மோரோவர் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவல் என்ன அப்படின்னா டேர்மை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.